தாராபுரம் செய்தி தாரா முரளி. தாராபுரம் ராஜ வாய்க்காலில் தண்ணீர் திறந்தும் பொதுமக்கள் குடிநீருக்கும் விவசாயிகளுக்கு கிடைக்காத அவலம். ஆகாயத்தாமரையால் ராஜா வாய்க்காலில் தண்ணீர் தடை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே சீதக்காடு தடுப்பணையில் இருந்து திறந்து விடப்படும் அமராவதி ஆற்று தண்ணீர் ராஜா வாய்க்கால் விவசாய நிலங்களுக்கு நீர் வழங்கும் முக்கியமான சிறிய கால்வாயாகவும் கால்நடைகளின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் ஆதாரமாகவும் செயல்பட்டு வருகிறது. ஆனால் தற்போது தாராபுரம் பகுதிகளில் தண்ணீர் பற்றாக்குறையால் விவசாயியும் பொதுமக்களும் தினம் தினம் சாலை மறியல் ஆர்ப்பாட்டம் வருகிறார்கள். இந்த நிலையில் ராஜ வாய்க்காலில் ஏற்பட்டுள்ள பராமரிப்பு குறைபாடுகள் காரணமாக விவசாயிகள் கடும் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். வாய்க்காலின் பல பகுதிகளில் ஆகாயத்தாமரை அதிக அளவில் வளர்ந்து அடர்த்தியாக படர்ந்துள்ளதால் தண்ணீர் ஓட்டம் முற்றிலும் தடைபடுகிறது. மேலும் சிறுபாலங்கள் அமைந்துள்ள இடங்களில் குடிநீர் பைப்புகள், மின்கேபிள்கள் உள்ளிட்ட பல்வேறு தனியார் கம்பெனிகள் ராட்சச குழாய் மூலம் ஒரே இடத்தில் கடந்து செல்லுவதால் அந்த பகுதிகளில் தண்ணீர் செல்லும் பாதை மேலும் குறுகி அடைப்பு ஏற்படுகிறது. இதனால் திறந்து விடப்படும் தண்ணீர் விவசாய நிலங்களுக்கு நேரடியாக செல்லாமல் இடைப்பட்ட பகுதிகளில் தேங்கி வீணாகி அருகிலுள்ள பகுதிகளுக்கு கசிந்து செல்கிறது. இதன் விளைவாக பல ஏக்கர் விவசாய நிலங்கள் தண்ணீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்படுகின்றன. வரும் முன் காப்போம் என்ற அடிப்படையில் பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை இணைந்து முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலையில் ஆகாயத்தாமரைகள் அகற்றப்படாமல் தண்ணீர் திறந்து விடப்படுவதால் இந்த நிலை உருவாகியுள்ளது என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் ஆகாயத்தாமரைகளை அகற்ற வேண்டிய பணியை அதிகாரிகள் மேற்கொள்ளாததால் பல இடங்களில் விவசாயிகளே தங்களது சொந்த செலவில் ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு வந்து தாமரைகளை அகற்றும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் கூடுதல் செலவும் நேர விரயமும் ஏற்படுவதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தண்ணீர் திறந்தும் அது வயலுக்கு செல்லாமல் வீணாகிறது என்றால் இதற்கு யார் பொறுப்பு என விவசாயிகள் கேள்வி எழுப்புகின்றனர். அரசு அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு ராஜா வாய்க்காலில் உள்ள ஆகாயத்தாமரைகளை முழுமையாக அகற்றி தடையின்றி தண்ணீர் செல்லும் வகையில் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் கோரிக்கையாக உள்ளது.